ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பட்டர் கார்லிக் எக்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டு இந்த எக்கையும் அதில் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு அதில் கொஞ்சமாக பாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்துட்டு சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கோங்க. பீஸா சீசனிங் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து நல்லா உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பட்டர் கார்லிக் எக்ஸ் ரெடி. இதுக்கு வந்து நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இதோட வச்சு மார்னிங் டிஃபனாக எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.